வணக்கம், வெல்கம் டு அவா சமையல். இன்னைக்கு அவா சமையல்ல என்னன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு அவா சமையலில் கொத்துக்கறி வடை. என்ன ஸ்பெஷல் கொத்துக்கறி வடைனா? கொத்துக்கறி வடைனா மட்டனை வாங்கி கடையிலேயே கொத்தி கொடுப்பாங்க. அதோட பொட்டுக்கடலை, வெங்காயம், கொஞ்சம் தேங்காய், புதினா, மல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து ஒரு வடை செய்ய போகிறோம். யாரெல்லாம் சாப்பிடலாம்? இது நல்லா குழந்தைங்களுக்கு பிடிக்கும், வயசானவங்களுக்கும் கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. மட்டன் சாப்பிட முடியாமல் பல் இல்லாதவங்க, வயசானவங்களுக்கெல்லாம் கொடுத்தா நல்லா சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. சந்தோஷமாக சாப்பிட்டு நம்மளை ப்ளஸ் பண்ணிடுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக ப்ளஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே, இது நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். சமைக்க ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு என்னத்தை பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு முன்னாடி சொன்ன மாதிரியே கழனியில் கறியை கழுவிக்கிறோம். கொத்துக்கறினாலே அங்கே கழுவி தான் நமக்கு கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம வீட்லேயும் இந்த கழனியில் கழுவுங்க, வாடையே இருக்காது. இப்போ இது 100 கிராம் கொத்துக்கறி. 100 கிராம் எடுத்துருக்கோம். ஆமாம், அதுக்கு எவ்வளோ பொட்டுக்கடலை எடுத்துருக்கீங்க? இப்போ இந்த கொத்துக்கறியோட கொஞ்சம் தேங்காய், இந்த அளவுக்கு தேங்காய் ஒரு 2 கீத்து எடுத்துக்கோங்க. ஒரு கையளவுக்கு போட்டுக்கோங்க. அதில் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, இதை போட்டு கொஞ்சம் நான் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பொட்டுக்கல்லையை போட்டு அரைக்கணும். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கணும். பொட்டுக்கல்லை ஒரு 50 கிராம் கொஞ்சம் கூடயே எடுத்துக்கோங்க. 50 கிராமுக்கு மேலே கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 100க்கே 100 போட்டுக்கலாம். 100 கிராம் போட்டுக்கலாம். 100 கிராம் கறிக்கு நீங்கள் வந்து 100 கிராம் கொத்துக்கறி, அதுக்கு வந்து இந்த ஒரு பவுல் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு கையளவுக்கு தேங்காய், 2 சோம்பு. இப்போ இந்த பொட்டுக்கல்லையும் போட்டு கறியை கொஞ்சம் அரைச்சிட்டு தான் பொட்டுக்கல்லையை போடணும். அப்போ தான் வடை மொறுன்னு இருக்கும். இப்போது அரைச்சிட்டோம் நல்லா. இந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம். பொட்டுக்கல்லை ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கறி தேங்காயெல்லாம் நைஸாக அரைச்சிடணும். பொட்டுக்கல்லையை போட்டு ஒரு ஓட்டு லேசாக ஓட்டி, இல்லை நீங்கள் கறியை எடுத்துகிட்டு கூட லேசாக பொட்டுக்கல்லையை ஓட்டிக்கலாம். அப்போ தான் மொறுப்பாக இருக்கும். இப்போது ஒரு பவுல் வெங்காயம் கையால் பொடியாக நறுக்கியிருக்கு. இதில் லேசாக மஞ்சத்தூள், இந்த புதினா, மல்லி, கருவேப்பிலையை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி இதில் போட போகிறோம். லேசாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் புதினா மல்லியை வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கோம். கருவேப்பிலையை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். கொஞ்சம் உங்களுக்கு இறுக்கமாக இருக்குது போல் தெரிஞ்சிச்சுன்னா லேசாக தண்ணி தொட்டுக்கோங்க. தண்ணியை ரொம்ப ஊற்றிடக்கூடாது, லேசாக தொட்டு பிசைஞ்சுக்கணும். அடுப்பை பற்ற வச்சு கடாய் வைக்கிறோம். கடலெண்ணெய், ரீஃபண்ட் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டைட்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் தண்ணி லேசாக தொட்டுக்கோங்க, ஒன்றும் பண்ணாது. கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு போட்டுக்கோங்க. ரொம்ப எரிய விடாமல் மீடியமாக வச்சுக்கோங்க. சூப்பரான கொத்துக்கறி வடை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பார்க்கவே சூப்பராக இருக்குது.
வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இதை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. அந்த பொட்டுக்கடலை போட்டிருக்குது அண்டு புதினா அண்டு சோம்பு எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து சிக்கன் தான் வந்து விரும்புகிறாங்க, மட்டன் யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். அண்ட் ஏஜ்டு பீப்புள் சாப்பிட முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா செம்மையாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துருக்காங்க. கடலை பருப்போடு பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை ரொம்ப நல்லது. ஸோ அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு அவ்வா சமையல். பாய்.